தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளை வெப்பம் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 1 மற்றும் 2ஆம் தேதியிலும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையிலிருந்து மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களை பாதுகாக்க இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சென்னையில் இளநீர் விலை 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். போதிய விளைச்சல் இல்லாததும் தேவை அதிகரிப்புமே விலை உயர காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜினாமா செய்யும் தொகுதியின் செலவை ஏற்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதிக்கிறது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்கு எண்ணும் மைய கட்டுப்பாட்டு அறையில் சட்டவிரோதமாக ஜனநாயகன் படம் பார்த்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். படம் பார்க்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறும் நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மதுரையில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத மீனாட்சி தாயாருக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பெண்கள் திருமாங்கல்யம் மாற்றிக்கொண்டனர். வேட்டிவேறு மற்றும் நறுமண மலர்களால் திருக்கல்யாண மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தது. சிக்கிம் மாநிலத்தின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவில் கலந்து கொள்ள சென்ற பிரதமர் மோடி சிறுவர்களுடன் இணைந்து கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார். இளம் நண்பர்களுடன் கால்பந்து விளையாடியதாக சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். கொடைக்கானல் ஏரி சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதல்வரிடம் சிறுமி ஒருவர் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற திமுக பாடலை பாடினார். பாட்டை ரசித்து கேட்ட முதல்வர் பின்னர் சிறுமியை பாராட்டினார். நாளை காலை 10:30 மணிக்கு ஷீரடி செல்கிறார் தவிக தலைவர் விஜய். திருச்செந்தூர் முருகன் கோயிலை தொடர்ந்து ஷீரடி சாய்பாபா கோயிலில் விஜய் தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக வேட்பாளர் வீட்டில் 122 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அவரது மருமகள் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கணவனை புரிந்து வாழும் நிலையில் திருமணத்தின் போது தாம் கொண்டு வந்த நகையை திருப்பி தராததால்
கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைதான பெண் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை பகுதியில் செயல்பட்டு வரும் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தில் தீ மளமளவென பரவிய நிலையில் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு நிலவியது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் கூகுள் நிறுவனத்தின் AI தரவு மையத்திற்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார். 1 ஜிகாவாட் திறன் கொண்ட இந்த தரவு மையம் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மிக முக்கிய மைல்கல்லாக விளங்கும் என்று கூறப்படுகிறது. Google Cloud India AI Hub at Tadluvada, Andhra Pradesh, $15 బిలియన్ భారీ పెట్టుబడితో గూగుల్ భారతదేశంలో చేపడుతున్నటువంటి అతిపెద్ద డిజిటల్ మౌలిక సదుపాయ ప్రాజెక్టుల్లో ఇదొకటి కావడం నిజంగా విశేషం. பாஜக ஆளும் உத்தரகாண்ட், குஜராத் மாநிலங்களை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 60 நாட்களில் சட்ட வரைவை தயாரிக்கவும் மத்திய பிரதேச மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் தலித் கல்லூரி மாணவர் கொலையை கண்டித்து மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம். திருவனந்தபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஒடிசாவில் உயிரிழந்த சகோதரியின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை எடுக்க அவரது எலும்புக்கூடுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சகோதரி உயிரிழந்ததை கூறியும் கணக்கு வைத்துள்ளவர் நேரில் வர வேண்டும் என்று வங்கி அதிகாரிகள் வற்புறுத்தியதால் அவர் இந்த விபரீத செயலில் ஈடுபட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு ஜோடிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டு திருமண நிகழ்ச்சியில் திடீரென புழுதி புயல் வீசியதால் திருமணம் பாதியிலேயே நின்றது. திடீரென சுழன்றொடித்த புழுதி புயல் மற்றும் மழையால் கூடாரம் காற்றில் பறந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பஞ்சாப், ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. நடப்பு தொடரில் இதுவரை தோல்வியே காணாத பஞ்சாப் அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையை 3 கட்டங்களாக நடத்துவதற்கு ஈரான் முன்மொழிவை வழங்கியுள்ளது. பேச்சுவார்த்தை குறித்து அதிபர் ட்ரம்ப் எடுக்கும் முடிவே இறுதியானது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை முடக்கி உலக பொருளாதாரத்தை ஈரான் அச்சுறுத்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச நீர்வழி பாதையை கட்டுப்படுத்த ஈரானுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சாடியுள்ளார்.